ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆனியன் ரோஸ்ட் காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாயில் பண்ண வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டிலில் பாயில் பண்ணி டைரெக்டாக அப்படியே இந்த காலிஃப்ளவர் மேலே நீங்கள் ஊற்றிடலாம். நீங்கள் குக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடித்து காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு நீங்கள் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம பஜ்ஜியெல்லாம் சுடுறப்ப எவ்வளவு திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ அப்படியே நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை அந்த மாவில் முக்கி அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் கலராக வரணும். ரொம்பவே சிம்பிளாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை. சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப மாவு ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. அது மாதிரி பிரியவும் செய்யாது. காலிஃப்ளவர் சூப்பராக குக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரோட கோட்டிங் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டி இருக்கும். நல்லா பொறுமையாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காலிஃப்ளவர் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிடுங்க. ஸோ அது வரைக்கும் காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட்டாக எண்ணெயில் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் வறுவல் செய்யணும்னு நினச்சாலே நிறையா பேர்த்துக்கு சரியாக வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப யார் குக் பண்ணாலும் செம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஆனியன் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸோ நல்லா கலர் இப்போ மாறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இப்போ இந்த ஆனியன் ஃப்ரை கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அதையும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இன்னமும் உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் அது கொஞ்சம் வேறு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக நீங்கள் குக் பண்ணிடலாம். டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த ஆனியன் ரோஸ்ட் காலிஃப்ளவர் நீங்கள் சாம்பார் சாதம் இல்லாட்டின்னா தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் நிறையா வீடியோஸ் நீங்கள் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளாக இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.